சரி வாருங்கள் என்று அழைத்து சென்று குளக்கரையில் அமர உட்கார வைத்துவிட்டு இவர் தீர்த்த நீராடி அகமசிவன் அழுகை ஒலி கேட்ட பிரம்மபுரீஸ்வரரும் ஞானாம்பிகையும் சேர்ந்து புறப்பட்டு மேலிருந்து கீழ் வந்து தன்னுடைய பிள்ளை அழுகிறது வந்து வாயில் எச்சல் ஒழுகின்றது. அதை கண்டு திருஞானசம்பந்தருடைய தந்தையார் யார் கொடுத்த எச்சை பாலை உண்டாய் என்று அருகில் இருந்த கோலை எடுத்து அடிப்பதற்காக ஓங்கினார். திருஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் உண்டதனால் ஞானம் வந்து தோணிபுர மலையை பார்த்து தோடு உடைய செடியன் தோடு அணிந்திருந்தார், கங்கை அணிந்திருந்தார், உடைமேல் மாதோடு வந்தார் என்று சொல்ல பணி என்று கூறினார். உடனே சரி என்று சொல்லிவிட்டு இப்படி பல கலந்து கொண்டு வருகிறார்.